இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யார் அப்படின்னா நம்ம கேப்டன் ஸ்டீவ் ரோஜர்ஸ். நம்ம கேப்டன் அமெரிக்காவை பற்றி தான். இன்றைக்கி அவர் இல்லை, இன்றைக்கி அவர் மார்வல் சினிமேட்டிக்ஸில் இல்லாமல் இருக்கலாம், இறந்தும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் யார் இந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ரோல் வந்திருக்கு இல்லையா, இது யாருக்கு போகணும் அப்படின்றத தாண்டி எப்படி அவர் செலக்ட் ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். படத்தில் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள், அதே நேரம் காமிக்கில் இவரை பற்றி நிறைய சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதை தாண்டி இது வரைக்கும் நீங்கள் கேப்டன் அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சிக்காத ஒரு சில ரகசியங்களையும் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இன்ட்ரோடக்ஷனே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கேப்டன் ஸ்டீவ் ரோஜர்ஸ் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிடுறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆர்ஃபனேஜில் வளர ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு உடம்புல நிறைய வியாதிகள் இருக்குது, உடம்பு ரொம்ப மெலிதான தேகத்தோடு இருக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதே அவருக்கு ஒரு நல்ல நண்பனும் ஒருத்தன் கிடைக்கிறான். அவர் தான் பக்கி பான்ஸ் அப்படிங்கிறவர். அவர் மூலியமா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இவர் எப்படியாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற காலகட்டத்தில் எப்படியாவது நான் ஆர்மியில் சேர்ந்துடணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு அந்த காலகட்டத்தில். ஆனால் அவரால் எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளை தூக்குறதை கூட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு ஆளை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பொருளை தூக்கி வைக்கிறது கூட சத்து இல்லாத ஒரு ஆள் தான் மியால் நிறைய தூக்குனார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக இவர் யூஸ் பண்ணிக்கலாம்னு கூட ட்ரை பண்ணும்போது முடியல. அப்போ தான் ஒரு சயின்டிஸ்ட் இவரை பார்க்குறாரு, இவரோட நல்ல மனசை பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது என்னன்னா டைம்லி காமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காமிக் ஒன்று இருந்திருக்கு. அதில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா காமிக்காக வந்திருக்காரு. 1940 காலகட்டத்திலேயே நல்ல காமிக்கில் செம்மையாக போடுன்னு போட்டிருக்கு. அந்த நேரத்தில் இந்த காமிக் கதாபாத்திரத்துக்காக இவரை ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் இவருக்கு ஓவர் பவராகவும் காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்காவை பற்றி பார்ட் 2ல் இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.